ஹாய், நம்ம இன்றைக்கி ஒரு மினி வீடியோ வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கரைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஒரு வாழைக்காய் வெங்காயம் வச்சு நம்ம வந்து பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். பாப்பா வந்து காலையில் சொல்லிகிட்டே போயிருந்தா, ஏதாவது ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு வைங்கம்மா அப்படின்ட்டு. சாயந்தரம் வந்து எதாவது செஞ்சு வச்சியா அப்படின்னா, நான் பாப்பா மறந்துட்டேன்டா அப்படின்னேன். சரி சட்டுன்னு ஏதாவது வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுவுமே இல்லை செய்கிற மாதிரி. ஒரு வாழைக்காய் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஒரு வாழைக்காய் போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது கூட வந்து 2 வெங்காயத்தையும் நான் வந்து உரித்து வச்சுட்டு சரி அதை கூட மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து கடலை மாவும் கொஞ்சம் அரிசி மாவு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூட வந்து மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், ஜீரகம். நான் எப்போதுமே பஜ்ஜிக்கு வந்து ஜீரகம் போட்டு தான் செய்வேன். ஜீரகம், பெருங்காயம். சில பேர் வந்து பெருங்காயம் போடுவாங்க, ஆனால் ஜீரகம் வந்து அவ்வளோ போட மாட்டாங்க. ஏன்னா ஜீரகம், ஓமம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது இது வந்து எண்ணெய் ஆயில் ஃபுட்டு பார்த்திங்களா, அதனால் செரிமான பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈவினிங் வேறு செய்கிறோம், அதனால் வயிறு வலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஜீரகம் வந்து அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கரைச்சிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழைக்காய் பஜ்ஜி வந்து செஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா வெங்காய பஜ்ஜி வந்து செஞ்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்கள் ஊரில் இப்போ மழை அப்படியே இருண்டுக்கிட்டு வருது. இந்த மழைக்கு நல்லாயிருக்கும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து செஞ்சேன். நாங்கள் எப்போதுமே வந்து நாங்கள் கடையிலலாம் நான் அவ்வளோ வந்து வாங்கி தரமாட்டேன் பாப்பாவுக்கு. எது கேட்டாலும் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். பாப்பாவும் எனக்கு இது தான் வேணும் அது தான் வேணும்லாம் வந்து ரொம்பலாம் என்னை கட்டாயப்படுத்திலாம் கேட்க மாட்டா. உன்னால் முடிஞ்சால் செஞ்சு கொடுமா அப்படின்னு தான் சொல்லுவாள். சரி வீட்டில் ஏதாவது ஜாமான் அதுக்கு உண்டான ஜாமான் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். எப்போதுமே வீட்டில் வந்து அரிசி மாவு இருக்கும். அதனால் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு புட்டு மாதிரி கூட செஞ்சு கொடுத்துருவேன். மேக்ஸிமம் நான் வந்து பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கருப்பு வெல்லம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கருப்பாக இருக்கும். அந்த வெல்லம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நான் வந்து புட்டு இதெல்லாம் செய்வேன். ஜீனிலாம் அவ்வளோ நான் செய்யவே மாட்டேன். ஜீனி வந்து சுகர் வந்து நான் ஒன்லி டீக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி பாயசம் செய்கிறது எல்லாமே வந்து நான் நாட்டு சக்கரை தான். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம குழந்தைங்களும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அடிக்கடி நாங்கள் அந்த மாதிரி ஆயில் ஃபுட்டு நான் வந்து செய்ய மாட்டேன். எப்போயாவது நம்ம ஒரு மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருக்குது, இல்லை இவர் வந்து வீட்டில் இருந்தார் அப்படின்னாக்கா சரி 3 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வேன். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. ஏன்னா கடையில் நம்ம வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஆயிலை திருப்பி யூஸ் பண்ணி அது கண்ணங்கரேர்னு போயிடும். அதை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு கூட தோணாது. அப்போ குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக தான் நம்ம வந்து கொடுக்கணும். அதனால் நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்கலாம். நம்மளுக்கு லீவ் வேறு விட போகுது, குழந்தைங்களுக்கு அது வேணும் இது வேணும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. வாங்க சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு. நான் ஒரு 2-3 பீஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். மற்றபடி பாப்பாவுக்கு, ஏன்னா நான் ரொம்ப வந்து ஆயில் ஃபுட்டு நான் எடுத்துக்கிறதில்ல. ஏன்னா பாப்பா எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு வந்து வச்சிருச்சு. அதனால தான் நான் வந்து லிமிட்டாக மட்டும் சாப்பிட்றது ஆயில் ஃபுட்டெல்லாம். நான் ஒரு 2 மட்டும் எடுத்துகிட்டு மீதி வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டேன். நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது கூட வந்து ஒரு காஃபி மட்டும் போட்டு குடித்தா முடிஞ்சிருச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஓகே, எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.